கோயம்புத்தூருக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெப்பம் தாழாமல் பொதுமக்கள் பழச்சாறு கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையிலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். மாரியப்பன், கோவையில் தற்போது வெயிலின் உக்கிரம் எவ்வாறு இருக்கிறது? இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு, அவர்கள் எவ்வாறு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றின் காரணமாக இதமான சூழல் நிலவக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டத்தில் வெப்ப அலையானது அதிகமாக வீசி வருகிறது. குறிப்பாக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வெப்ப அலையானது வீசிக்கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மூலம் காலை அதாவது மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை முதியோர்கள் மற்றும் சிறியவர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் எப்போதும் பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களாக 36 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. தற்போது இன்றைய தினம் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையமும் 100 மஞ்சள் எச்சரிக்கையானது கோவை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியாக பொதுமக்களும் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டம் தொழில்நகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழிற்கூடங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. பெரும்பாலும் கொட்டைகளில் சிறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்தந்த பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் காரணமாக தொழிலாளர்களும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது பொதுமக்கள் வெளியே வரக்கூடியவர்கள் பழச்சாறு கடைகள் மற்றும் அதே போன்று கம்மங்கூழ் கடைகள், தர்பூசணி கடைகள் உள்ளிட்ட கடைகளில் தஞ்சம் அடைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலும் வெப்ப அலையானது தொடர்ச்சியாக அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வெளியில் செல்வதை குடை உள்ளிட்ட மற்ற பொருட்களை எடுத்துச் செல்வதையே வாடிக்கையாக எடுத்துச் செல்வதை பார்க்கப்படுகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி ராம்நகர் பகுதி. இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக இந்த கடையில் பார்த்தோம் என்றால் கூட்டமானது அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பழச்சாறு கடை இயற்கை இளநீர் சர்பத்து வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நன்னாரி இந்த ஜூஸ் மற்ற பழச்சாறுகளும் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் வெயிலின் தாக்கம் தாழாமல் தொடர்ச்சியாக இங்கே வந்து பழச்சாறுகளை அறிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு கோவையில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமானது தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. பொதுமக்களும் சரி, சிறுவர்கள் பெரியவர்களும் சரி தொடர்ச்சியாக பழச்சாறு கடைகளை நாடி செல்லக்கூடிய பார்க்க முடியும். தற்போது நம்மளும் ஒருவர் இருக்கிறோம், அவர் கேட்கலாம். சார் வணக்கம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூர்ல வெயில் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இந்த வெயில் எப்படி இருக்குங்க சார்? அதிகமாக இருக்கு. இல்லை, அதிகமாக வெயிலோட சூடு ஹீட்டு அதிகமாக இருக்கு. மருத்துவர்கள் தரப்பில் என்னென்ன அறிவிப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது? வெயிலுக்குரிய சூழ்நிலையில் என்ன மருத்துவர்கள் தரப்பில் என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குங்களா? புரியல. மருத்துவர்கள் இப்போ வெயில் தாக்கம் வந்துச்சுன்னா நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, ஒரு இடத்துக்கு வெளியே போகிறது முடியாது, எல்லாமே டயர்டு இதெல்லாம் போக முடியாது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே போக முடியாது. நம்ம கூறிய கேட்டிருப்போம். இதுவரை இல்லாத அளவுக்கு வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கோவையை பொறுத்தவரை 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற வெயில் வெப்பநிலை மற்றும் வெயிலை சந்தித்திருக்கிறது. இதன் பிறகு தற்போதுதான் இந்த வெயிலின் தாக்கமானது அதிகரித்திருக்கிறது. கோவை மாநகரை பொறுத்தவரை சிறுவாணி அணையிலிருந்து தான் பெரும்பாலான தண்ணீரானது எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது அதனுடைய நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகிறது. அதே போன்று பில்லூர் அணையிலிருந்து நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருவதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மே இறுதிக்குள் மழையில்